வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 217 உலக பொது திட்டம் என்பது தலைப்பு. சிந்தனையில் உயர்ந்தோரே மக்கள் வாழ்வை சீர்திருத்த முன்னேற்ற முயலுவோரே, யந்திர விஞ்ஞானத்தால் உலகம் ஒன்றாய் இணைந்துள்ள இக்கால நிலைமை நோக்கீர். அந்தமில்லாத அதிகரிக்கும் வாழ்க்கை துன்பம் அகில உலக திட்டம் ஒன்றால்தான் போம். பந்தம் பணம் அறிவின் மயக்கம் போக்கி பண்பை வளர்த்து பொருட்கள் பெருக்க வேண்டும். அருட்தந்தை அவர்கள் அறிவில் உயர்ந்தவர்கள், சிந்தனை ஆற்றல் மிக்கவர்கள் பொறுப்பு என்ன என்று எடுத்து காட்டுகிறார். ஏனெனில் சிந்தனையில் உயர்ந்தவர்கள்தான் மக்கள் வாழ்வை சீர்திருத்த பாதையில் முன்னேற்றி கொண்டு வர முடியும். சிந்தனை ஆற்றல் குறைந்தவர்கள் அவர்கள் வாழ்க்கை துன்பங்களையே போக்கிக் கொள்ள முடியாமல் தடுமாறுவது இயல்பல்லவா? அதனால் அருட்தந்தை சொல்கிறார்கள், கொஞ்சம் சிந்தனையில் உயர்ந்தவர்கள் எல்லாம் இந்த உலகை நோக்கி பாருங்கள். இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அதனால் இன்று உலகமே சுருங்கி ஒரு சிறிய கிராமம் போல, குளோபல் வில்லேஜ் என்று தானே உலகை நாம் என்று சொல்கிறோம். அப்படி இணைந்துள்ள இந்த கால நிலைமைக்கு பொருத்தமாக நாம் திட்டங்கள் தீட்ட வேண்டும். மனிதர் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இயந்திரங்களோடு இயந்திரங்களாய் மக்களின் வாழ்க்கையும் மெக்கானிக்கல் லைஃப் என்று சொல்கிற அளவுக்கு இயந்திரமயமாகி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து விடுபட வேண்டுமானால் உலகம் முழுவதும் இணைந்த ஒரு மாபெரும் திட்டத்தால் தான் இது சாத்தியம். அந்த மாபெரும் திட்டம் செயலுக்கு வர வேண்டுமானால் அடிப்படை மக்கள் மனம், பணம், பாசம் என்ற இரண்டில் சிக்கி தவிக்கிறது. இந்த பணம், பாசம் என்கிற அறிவின் மயக்கத்தை போக்கி மக்கள் அனைவரிடமும் ஒத்தும் உதவியும் வாழுகின்ற நற்பண்பை வளர்த்து பொருட்களை பெருக்க வேண்டும். அடிப்படை தேவைகளான உணவு, உடை இவற்றை நாம் பெருக்க வழி காண்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.